தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு எதிரான ஊழல் வழக்கில் மேல் விசாரணை நடத்த மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவினை வழங்கியிருக்கிறது. விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், விவரம் என்ன? நிச்சயமாக. வணக்கம் கௌதமி. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு எதிராக ஊழல் வழக்கில் மேல் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதி அளித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011 முதல் 2016 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் சென்னை பெருங்களத்தூர் ஸ்ரீராம் அபார்ட்மெண்ட்ஸ் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு திட்ட அனுமதி அளிக்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் சார்பில் கடந்த 2022 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையால் புகார் அளிக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் தாமதத்திற்கு பிறகு இந்த புகாரின் அடிப்படையில் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கும் பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கடந்த ஜனவரி மாதம் திமுகவில் இணைந்தார். இதைத் தொடர்ந்து வைத்திலிங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கை முடித்து வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் முந்தைய ஆட்சியில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு எதிரான வழக்கை முடித்து வைத்த அறிக்கையை திரும்ப பெறவும் வழக்கில் மேல் விசாரணை நடத்த அனுமதி கோரியும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரிக்க முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் வைத்திலிங்கம் மீதான வழக்கில் மேல் விசாரணை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டார். விசாரணையை முடித்து வைத்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.